எங்களுக்கு வைஷ்ணவ காலேஜில் இடம் தர மாட்டான், விவேகானந்தா கல்லூரியில் இடம் தர மாட்டான். ஆனால் நாங்கள் உரிமையோட லயோலா கல்லூரியில் எங்கள் மாணவர்கள் கதவு தட்டும் போது எங்களுக்கு இடம் தர வேண்டும். கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்துடன் ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒன்றாக பயணித்திருக்கின்றோம். எங்கள் அமைப்பை பொறுத்தவரை 26 ஆண்டுகளாக தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாம் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக 2001 அன்றைய அதிமுக ஆட்சி மதமாற்ற தடை சட்டத்தை நிறைவேற்றிய போது கிறிஸ்தவ சமூக மக்களுடன் சேர்ந்து முஸ்லிம் சமூகமும் களத்திலே நின்று மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் நாம் நடத்தியிருக்கின்றோம். சிறுபான்மை மக்கள் என்ற அடிப்படையில் தமிழகத்திலே வாழக்கூடிய முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றாக நின்று பயணிப்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்துடன் என்றைக்குமே நாங்கள் உறுதுணையாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இங்கே தொடக்கத்தில் உரையாற்றிய நமது மேதகு முன்னாள் பேராயர் அவர்கள் குறிப்பிட்டது போல இனிகோ இருதயராஜனுடைய பங்களிப்பு என்ன? இந்த 30 விழாவிலே இத்துணை பேரும் இந்த பெருந்தொற்று காலத்திலும் நாம் இங்கே கூடியிருப்பதனுடைய அடிப்படை என்னவென்றால், தமிழகத்தினுடைய அரசியலை, குறிப்பாக சிறுபான்மை அரசியலை நாம் உள்நோக்கி பார்க்கும்போது முஸ்லீம்களை பொறுத்தவரை முஸ்லீம் அரசியல் கட்சிகள் இருக்கின்றது, சமூக இயக்கங்கள் இருக்கின்றது. அந்த அளவுக்கு அனைத்து தரப்பு கிறிஸ்தவர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இயக்கம் இருந்ததில்லை. அதை நிலைநாட்டியவர் எங்கள் அன்பிற்கினிய சகோதரர் இனிகோ இருதயராஜன். பல்வேறு கிறிஸ்தவ பிரிவுகளை சாதாரணமாக ஒன்றாக ஒரு காரியத்திற்காக, ஒரு நோக்கத்திற்காக ஒன்று சேராதவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தினுடைய கோட்டைக்குள்ளே அத்தனை பேரையும் அணிவகுக்க செய்திருப்பது என்பது நிச்சயமாக என்னை பொறுத்தவரை இந்த விழா அவர் முனைவர் பட்டம் பெற்றதற்காக வேண்டியும் நடத்தப்படுகின்ற ஒரு விழா என்பது எனக்கு தெரியும். அவர் PhD ஆய்வு பட்டத்தை வாங்கியதை விட மிகப்பெரிய சிறப்பான பணி கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்திலே அனைவரையும் ஒன்றிணைத்தது என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் ஏராளமாக இருக்கிறது. எனக்கு முன்னர் உரையாற்றிய ஒரு சகோதரர் குறிப்பிட்டது போல, வாழும்போது பிரச்சனை, வாழ்ந்து முடிந்த பிறகு அடக்கம் செய்வதற்கு கல்லறை அல்லது கபிரிஸ்தான் கிடைப்பது கூட சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு துயரமாக இருக்கின்றது, உரிமையாக இருக்கின்றது. அந்த உரிமைகள் எல்லாம் கடந்த காலங்களிலே சட்டம் தந்தாலும் கூட அதை நிலைநாட்டுவதற்கு நாம் மிக கடுமையாக பாடுபட வேண்டியதாக இருக்கின்றது. இந்த நிலையிலே தான் தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி மலர்ந்திருக்கின்றது, ஒரு சிறப்பான ஆட்சி மலர்ந்திருக்கின்றது. இந்த ஆட்சியில நல்ல, எனக்கு முன்னர் உரையாற்றிய ஒரு தோழர் குறிப்பிட்டது போல, இடங்களை நிரப்பாமல் முக்கியமான பொறுப்புகளில் சிறந்த ஆளுமைகளை நிரப்பக்கூடிய ஒரு ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, தளபதி அவர்கள் தலைமையிலான இந்த ஆட்சி அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே நான் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வலுவான வலிமையான ஆணையம்தான். ஆனால் அந்த ஆணையத்தினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள்,
அந்த ஆணையத்தை வைத்துக்கொண்டு சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக என்ன செய்யலாம் என்பதை அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் அங்கே அமர்ந்திருந்தார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒரு சிறந்த ஆளுமையை, சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை நிச்சயமாக சிறப்பான முறையிலே இந்த சிறுபான்மை ஆணையத்தினுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நிலைநாட்டக்கூடிய நம் சகோதரர் பீட்டர் ஆல்போன்ஸ் அவர்களை நியமித்திருப்பது இரட்டிப்பான ஒரு மகிழ்ச்சியை நமக்கு அளிக்கின்றது. அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நான் கல்லூரியிலே 25 ஆண்டு காலம் பணியாற்றியவன். அப்படி பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்திலே தான் எம்ஃபில் ஆய்வு படிப்பை முடித்தேன். அதே போல பிஹெச்டி ஆய்வு படிப்பை முடித்தேன். பிஹெச்டி ஆய்வு என்பது உண்மையிலேயே அந்த ஆய்வை சிறப்பான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களுக்கு மிக கடுமையானது. திடீரென்று ஒரு நாள் நம்முடைய சகோதரர் இனிகோ இருதயராஜ் அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார் என்ற செய்தி வந்தபோது எனக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தங்கள் பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கிறாங்க. எப்படா டாக்டர் பட்டம் போடுறாங்கன்னு கேட்டால், இந்த டாக்டர் பட்டங்களை விற்கிற நிறைய நிறுவனங்கள் உலகம் முழுவதும் இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய பேர் அதாவது சமூக ஊழியர்கள் என்று தங்களை அடையாளம் பண்ணுறதுக்கு இந்த டாக்டர் பட்டங்கள்லாம் வாங்குறாங்க. அப்படி நம்ம சகோதரர் வாங்கியிருப்பாரோ அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் வந்துச்சு. அப்புறம் படக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை புகழ்பெற்ற லயோலா கல்லூரியில கலைஞர் அவர்களுடைய கடிதங்களில் சமூக நீதி என்று ஒரு சிறப்பான தலைப்பை தேர்ந்தெடுத்து அதற்காக ஆய்வு செய்து வைவா ஓசி என்று சொல்லக்கூடிய நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு அதிலே வெற்றி பெற்று முனைவர் பட்டத்தை பெற்றிருக்கின்றார் என்றால் அது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. அதற்காக நடத்தப்படக்கூடிய இந்த விழாவும் சிறப்புக்குரியது. அந்த எடுத்த தலைப்பு கலைஞரின் கடிதங்களில் சமூக நீதி, அது மிகவும் அவசியமான ஒரு தலைப்பாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலின மக்கள் அரசு வேலை வாய்ப்பிலும் கல்வி வாய்ப்பிலையும் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை பெறக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கின்றது என்றால் அது திராவிட இயக்கத்தினருடைய முயற்சி, அதற்கு உறுதுணையாக இருந்த பெருந்தலைவர் காமராசர் அவர்களுடைய பங்களிப்பு என்பது மறுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அதற்கு வரக்கூடிய இடர்பாடுகளை எல்லாம் கலைந்து முழுமையாக அந்த இடஒதுக்கீடை இன்றைக்கு நாம் அனுபவிக்கின்றோம் என்றால் அதற்கு நிச்சயமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 5 முறை பதவி வகித்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய பங்களிப்பு அளப்பெரியது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 1995 தொடங்கப்பட்ட போது முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம். எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த சில அரசியல் தலைவர்கள் கூட போகாத ஊருக்கெல்லாம் வழி சொல்கிறது தமுக என்றெல்லாம் விமர்சித்தார்கள். ஆனால் 2007ஆம் ஆண்டு முத்தமிழ் அறிஞர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த போது செப்டம்பர் 13, 2007 தமிழகத்தில் அரசு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் முஸ்லீம்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு 3.5 விழுக்காடு என்ற இடஒதுக்கீடை தந்த செம்பல் கலைஞர் அவர்கள் அதை மிகவும் சிறப்பாக செய்தார். ஏனென்றா முஸ்லீம்கள் என்றால் எந்த அளவுக்கு இந்த நாட்டிலே ஒரு வெறுப்புணர்வு இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த இடஒதுக்கீடை எப்படியாவது ரத்து செய்ய வேண்டும் என்று பலரும் முயற்சி செய்தார்கள்.
ரத்து செய்ய முடியாத அளவுக்கு சிறப்பான சட்ட பாதுகாப்புடன் இடஒதுக்கீடை தந்த அறிஞர், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அப்படிப்பட்ட கலைஞர் அவர்களுடைய சமூக நீதியை ஆய்வு செய்து தோழர் இனிகோ இருதயராஜ் அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார் என்றால் உண்மையிலேயே அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு மிக சிறப்பான தலைப்பு. அந்த ஆய்வு நூலை அவர் ஒரு நூலாக மக்கள் பயன்படக்கூடிய வகையில், இந்த ஆய்வில் உள்ள அம்சங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு நூலாக வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் இன்றைக்கு சமூகமாக முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றாக நின்று போராடினாலும் நம்முடைய சமூகங்களால் நடத்தப்படக்கூடிய நிறுவனங்கள், அந்த நிறுவனங்கள்ல சக சிறுபான்மையினர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் பங்களிப்பை அளித்திருக்கின்றோம் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சென்னையில புதுக்கல்லூரி இருக்கின்றது. புதுக்கல்லூரியில பல்வேறு நிறுவனங்கள் இருக்கின்றது. உதாரணமாக நியூ காலேஜ் நியாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒரு சிறந்த MBA பட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம். நியாசி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்கிடெக்சர் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் கட்டடக்கலை பயிற்றுவிக்கக்கூடிய நிறுவனங்களில் தமிழகத்தில் முதன்மையாக இருக்கக்கூடிய நிறுவனம். அந்த நிறுவனத்தில் சேரக்கூடிய மாணவர்களில் முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய பங்களிப்பு ஒரு பக்கம், அதே போல கிறிஸ்தவர்களுக்கும் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் எதிர்பார்க்க வேண்டும். அதை அந்த முஸ்லிம் நிறுவனம் நிறைவேற்ற வேண்டும். அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய லயோலா கல்லூரி எங்களுக்கு வைஷ்ணவ காலேஜில் இடம் தர மாட்டான், விவேகானந்தா கல்லூரியில் இடம் தர மாட்டான். ஆனால் நாங்கள் உரிமையோட லயோலா கல்லூரியில் எங்கள் மாணவர்கள் கதவு தட்டும் போது எங்களுக்கு இடம் தர வேண்டும். இப்படிப்பட்ட வகையில இன்ஸ்டிடியூஷன்ஸ்களுக்கு மத்தியிலையும் நிறுவனங்களுக்கு மத்தியிலையும் இந்த சிறுபான்மை மக்களை அரவணைக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்க வேண்டும். அந்த இலக்கை நோக்கி தோழர் இனிகோ இருதயராஜ் நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சிறப்பான கன்னி உரையை தமிழகத்தினுடைய 16வது சட்டமன்றத்தினுடைய முதல் கூட்டத்தொடரில் திருச்சி கிழக்கினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அன்பு சகோதரர் நிகழ்த்தினார். அவர் தொடர்ந்து சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக அந்த தொகுதி மக்களுக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்கும் பாடுபட வேண்டும். அந்த பணி நீடூழி காலம் நிலைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி.